வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3ஆம் அதிபதியின் சிறப்பு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் 3ஆம் அதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12 லக்னத்துக்கு இது கடைசி லக்னம். காலபுருஷனுக்கு 12வது லக்னமான இந்த மீனத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த 3ஆம் இடம் எதை குறிக்குதுன்னா, தைரிய, வீரிய, போக, சுகஸ்தானத்தை குறிக்குது. நீடித்த புகழை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தைரியமான ஆளாக இருப்பீங்களா? முயற்சினால் எந்த மாதிரியான ஆதாயத்தை அடைவீங்க? நீடித்த புகழ் கிடைக்குமா? சகோதர ஸ்தானம் இது போகஸ்தானம். இல்லறத்தில் ஒரு போக சுகத்தை நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய போகஸ்தானம். இது சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான காதல் வாழ்க்கையில் அந்யுன்யமாக நீங்கள் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் நிறைஞ்ச ஒரு தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும். சகோதரர்கள் மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும். நகை ஆபரணங்களை அணியக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மீன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிர பகவானாக வருவார். இந்த சுக்கிரன் லக்னத்தில் உச்சமாவார். மிகப்பெரிய சிறப்புங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். 3ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனாக உங்களுடைய லக்னத்திலேயே உச்சமடைகிறனால, அவர் அஷ்டமாதிபதியாக வர்றனால உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு வெளிநாட்டு இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அவர் புதனோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக புதன் செயல்படுவார். சனியும் அங்கே 3 கிரகம் முக்கூட்டு கிரகம் சேரும்போது இவங்க நண்பர்களாக வருவாங்க. நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. சுக்கிரன் தனிச்சு இருந்தால் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்திலேயே உச்சமடைகிறனால நல்ல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வாழ்க்கை, நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும். முயற்சினால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த மேசத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். தனலாபத்தை ஏற்படுத்தும். அவங்க நேராக துலாத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, பெக்லிசம், சூதாட்டம் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி நீடித்த தனவரவு உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்துலையே இந்த 3ஆம் அதிபதி ஆட்சி அடைவார். அங்கே புதன் இருக்கும்போது நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. நீடித்த புகழடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைஞ்ச தாம்பத்திய சுகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க. நல்ல தகப்பன் வழி மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. தகப்பன் சொத்து மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவீங்க. தகப்பன் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அதில் உங்களுடைய பிராண்டு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல போகஸ்தானம் சிறப்பாக செயல்படும். நல்ல நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் இந்த மிதுனத்தில் சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய புதன் அங்கே ஆட்சி அடைவார். சுக்கிரன் நட்பு ஸ்தானத்தில் வருவார். உங்களுக்கு லக்ஸரிஸான வாழ்க்கையை ஏற்படுத்தும். நல்ல உயர்ந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தை ஒரு லக்ஸரிஸான கவர்ச்சியான வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது நேராக உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறனால மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க. தொழிலில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு அதில் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தாய் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. தாய் வழி சொத்து மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடமாக கடகமனை வரும். அங்கே இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். லாபஸ்தானத்தை பார்க்குறனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய லாபம் அடையும். கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அங்கே போய் சர்வீஸ் ஓரியண்டாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த விதமான சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கும். உங்களுக்கு ஹோட்டல்ஸ், உணவு பதப்படுத்தல், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான பாக்கியத்தை ஏற்படுத்தி பொன் பொருள் தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 6ஆம் இடம்
இந்த சிம்மத்தில் வந்து சேரும்போது நேராக வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறனால வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தையில் வந்து எதிரியின் தனலாபம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 7ஆம் இடம், இந்த கன்னிமனையில் வந்து சுக்கிரன் நீச்சமாவார், புதன் வந்து அங்கே ஆட்சி அடைவார். நீச்ச பங்க ராஜயோகமாக அவங்களுக்கு செயல்படும். நேர லக்னத்தை பார்க்குறனால அற்புதமான நற்பலன் ஏற்படுத்தும். மனைவி மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. கூட்டாளி மூலிமா சிறப்பான ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மூலிமா நல்ல பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த துலாத்தில் வந்து சுக்கிரன் ஆட்சி அடைவார், புதன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். இவங்க கூடியிருக்கும்போது நல்ல நீடித்த ஆயுள் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகமாக செயல்படும். தனஸ்தானத்தை பார்க்குறனால நீடித்த உங்களுக்கு திடீர்னு தனலாபம் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். புதையல் மூலிமா நகை, ஆபரணங்கள் எல்லாம் வந்து உங்களை சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி 9ஆம் இடம், இந்த விருச்சிகத்தில் அமையும் போது நேராக 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஏற்படும். மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. மனைவி மூலிமா நிறைஞ்ச ஐஸ்வர்யமாக உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பாக்கியவானை நீங்கள் மாறுவீங்க. தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். உங்களுக்கு எல்லா செல்வமும் உங்களுக்கு ஐஸ்வர்யமும் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. அதே மாதிரி 10ஆம் இடம், தனுசு மனையில் இவங்க சேர்ந்துருக்கும்போது சுபரோட வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறனால உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொழில் சக்கரவர்த்தியாக அவங்கள அமர்த்தி அது மூலிமா மிகப்பெரிய புகழடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி மகரத்தில், இந்த மகரம் வந்து லாபஸ்தானமாக மாறும். தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். நேராக அவங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தாராகிறது. தொட்டதெல்லாம் வந்து தொடங்கக்கூடிய, நீங்கள் எதை எடுத்தாலும் அது வந்து பொன்னாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். எல்லா விதமான ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 12ஆம் இடம், இந்த கும்பத்தில் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார் சுக்கிரன். அங்கே வந்து புதனும் சேர்ந்து இருக்கும்போது அயன, சயன, போக, சுகஸ்தானம் உங்களுக்கு செயல்படும். 12ஆம் இடம் நீடித்த தாம்பத்திய சுகம் ஏற்படும். நீடித்த வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கே போய் ஐஸ்வர்யத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். சர்வீஸ் ஓரியண்டாக இருப்பீங்க. மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தையில் ஆதாயம், வெளி மாநிலத்தில், வெளி மாவட்டத்தில் போய் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.